வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறமா அந்த T20 வேர்ல்டு கப் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்தியா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ செமிஃபைனல்ஸுக்கு போகிறது, ஃபைனல்ஸுக்கு போகிறது, தோக்குறது, செமிஃபைனல்ஸுக்கு போகிறது, ஃபைனல்ஸுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமே பார்த்தோம் அப்படின்னா இந்தியா செமிஃபைனல்ஸ் போகும்போதே வந்துட்டு ஒரு ஹோப் வந்துடும். ஓகே, MS தோனிக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப்டன் வந்துட்டு வேர்ல்டு கப்பை வின் பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியா இருந்தாலும் சரி, இல்லைனா கிட்டத்தட்ட 12-13 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயாவது அந்த ICC டிராஃபி அப்படின்றத வின் பண்ணி ஆயிடுச்சு. எப்போ இந்தியா வந்துட்டு இதை வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் 50 ஓவர் வேர்ல்டு கப் இருந்துச்சு இல்லையா, அப்போ இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாமே ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருந்தாங்க. ஏன்னா லீக் மேட்சஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு போட்டியில் கூட இந்தியா தோக்கலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு போட்டியில் கூட பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தோக்காமல் இருக்கு. கண்டிப்பாக ஃபைனலில் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணி இந்தியா ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது ஆஸ்திரேலியா இந்தியாவை பீட் பண்ணாங்க. ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகருடைய இதையுமே உடஞ்சி போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்றுமே பார்த்தோம் அப்படின்னா கடைசி 4 ஓவருக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே இப்போயும் வந்துட்டு முடிஞ்சிட்டோம், அவ்வளோதான், நம்ம வந்துட்டு வேர்ல்டு கப் கனவு அப்படின்றது போகுது. ரோஹித் சர்மா, விராட் கோலி இருக்காங்க இல்லையா, 2 பேரும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பெரிய டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு கப் ICC டிராஃபி அப்படின்றத வின் பண்ணாமே ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த அனுபவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 26 பாலுக்கு 24 ரன் தான் தேவை அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போதும் கொஞ்சம் கூட பதட்டமே படாமல் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத ரோஹித் சர்மா யூஸ் பண்ணுறாரு, விராட் கோலி யூஸ் பண்ணுறாரு, ஹேட்ரிக் பாண்டியா யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 26 பால் 24 ரன் தான், அவ்வளோதான், மேட்ச் கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காம கான்ஃபிடென்ட்டோட விளையாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதிரடி ஆடிட்டு இருந்த கிளாஷன் இருக்கார் இல்லையா, அவருடைய விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஹேட்ரிக் பாண்டியா எடுக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரியகுமார் யாதவனுடைய அந்த கேட்சாக இருந்தாலும் சரி, ரோஹித்தினுடைய கேப்டன்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஃபைனலில் இந்தியா T20 வேர்ல்டு கப்பை கையில் வாங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நேற்று வந்து பட்டாசு சத்தம் ஃபுல்லாக காதை கிழிக்குது. இந்த சைடில் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. பட் அந்த கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு முழுமையாக செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கத்தில் விராட் கோலி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா இருக்காங்க இல்லையா, 2 பேருமே எங்களுடைய கடைசி மேட்ச் இதுதான், T20 ஃபார்மேட்டில் இந்தியாக்காக விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம T20 வேர்ல்டு கப் வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணுறதா, இல்லை இனிமேல் கோலி ரோஹித் சர்மா இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் T20 விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதா அப்படின்றதான் எக்கச்சக்கமான இந்தியாவுடைய கனவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 2 பேரும் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டாப் கிளாஸ் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கி அதிரடியாக பிரிக்கக்கூடியவர், இன்னொரு பக்கத்தில் கிங் கோலி பார்த்தோம் அப்படின்னா ஒன் டவுன் இறங்கி பொழக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி அப்படின்றது இருக்கு இல்லையா, இப்போ இந்தியா வின் பண்ணது ஏன் வந்துட்டு அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒவ்வொரு பிளேயருமே பல கஷ்டங்களை, பல தடைகளை, பல விமர்சனங்களை தங்களோட முதுகில் சுமந்துட்டு ஆடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்பெஷலி ரோஹித் சர்மாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட அந்த கேப்டன்சி அப்படின்றத மும்பை இந்தியன்ஸ் பிடுங்கியிருந்தாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்காக பார்த்தோம் அப்படின்னா சச்சின் பாண்டிங் கூட பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்றத வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணியிருந்தாரு. பட் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா கட்டமைச்ச ஒரு அணி இருக்கு இல்லையா, ஏன்னா அடுத்த வருஷம் வந்துட்டு மெகா ஆக்ஷன் வருது, எல்லா டீமும் களைய போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் கூட பொறுக்க முடியாம பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா கட்டமைச்ச ஒரு டீம் அப்படின்றத ரோஹித் சர்மாவை கேப்டனா நிக்கிட்டு ஹேட்ரிக் பாண்டியாவை போட்டாங்க. இன்னொரு பக்கத்துல விராட் கோலி இந்த T20 வேர்ல்டு கப் சீரியஸ் ஃபுல்லாவே இன்க்ளூடிங் செமிஃபைனல்ஸ் முடிஞ்சும் கூட பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா இருக்காரு இல்லையா, ரோஹித் சர்மாட்டியா இருந்தாலும் சரி, பல முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிட்டே இருந்தாலும் சரி, விராட் கோலியுடைய ஃபார்ம் அப்படின்றது வந்துட்டு இந்த அளவில் இருக்கு, அவரே எங்க மறுபடியும் ஓப்பனிங் இறக்கி விட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒன் டவுனே இறக்கி விடலாமே அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது. பட் விராட் கோலியா இருந்தாலும் சரி, சௌரவ் கங்குலி மாதிரி எக்ஸ் பிளேயர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா விராட் கோலி மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஒரு 4-5 மேட்ச்ல வந்துட்டு கரெக்டா ஃபார்ம் இல்லை அப்படின்றதுனால அவர் அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து தள்ளிட முடியாது. அவர் எப்பயுமே ஒரு ஆபத்தான பிளேயர் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா வேர்ல்டு கப் வந்தா விராட் கோலி கிட்ட தான் வரணும் அப்படின்ற சென்டென்ஸே பார்த்தோம் அப்படின்னா ட்ரோல் மெட்டீரியலாகவும் மீம் மெட்டீரியலாகவும் மாறுச்சு, இன்க்ளூடிங் செமிஃபைனல்ஸ் வரைக்குமே அப்படின்னே சொல்லலாம். என்னங்க வேர்ல்டு கப் வந்தாலே விராட் கோலி கிட்ட தான் வரணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க, எங்க உங்க தலைவை அடிக்க மாட்டான் அப்படின்லாம் கேட்கும்போது ஃபைனல்ல விராட் கோலி ஒட்டுமொத்த ஃபார்மையும் காமிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பக்கத்தில் ரோஹித் சர்மா இருக்காருல்ல, ரோஹித் சர்மாவுடைய விக்கெட் விழுகுது, சூரியகுமார் யாதவனுடைய விக்கெட் அப்படின்றது விழுகுது, அந்த இடத்துல விராட் கோலி ஃபார்ம் பிளே பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விராட் கோலியும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா ஒட்டுமொத்த டீமுமே கொலாப்ஸ் ஆயிருப்பாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக பதட்டம் அப்படின்றது இருந்திருக்கும். பட் அந்த இடத்துல தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், தன்னுடைய ஃபார்ம் எல்லாத்தையுமே கொண்டு வந்து 76 ரன் அடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ செமிஃபைனல்ஸ் வரைக்குமே சோக் ஆகாமல் இருந்த விராட் கோலி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்துட்டு எக்கச்சக்கமான மேட்சஸில் ஆடின ஒரு அனுபவம் அப்படின்றத ஃபைனல்ஸில் காட்டினாரு. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாண்டியா
பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கேப்டன்சி அப்படின்றத ரோஹித் சர்மா கிட்ட இருந்து புடுங்கி பாண்டியா கிட்ட கொடுத்தது மும்பை இந்தியன்ஸினுடைய நிர்வாகமான அம்பானி குரூப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ண தப்பு தான். ஏன்னா எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் இன்னொரு டீம்ல கேப்டனா விளையாடிட்டு மறுபடியும் வந்துட்டு பிளேயரா விளையாடுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க தான். ஸோ பாண்டியா கேப்டன்சி கேட்டு அவருக்கு கேப்டன்சின்றதை கொடுத்திருந்தாலும் அந்த தப்பை பண்ணாம இருந்திருக்க வேண்டியது மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ அவங்க பண்ணதுக்காக பார்த்தோம் அப்படின்னா பாண்டியாவை போட்டு எக்கச்சக்கமான ட்ரோல் அப்படின்றது பண்றாங்க. இன்க்ளூடிங் ஹோம் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹோம் கிரவுண்ட்ல கூட பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் மேட்ச்ல ஹேட்ரிக் பாண்டியாக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் அப்படின்றத எழுப்பப்படுது. சொந்த டீம் பிளேயர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஹேட்ரிக் பாண்டியாக்கு அகேன்ஸ்டா பேசுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச்ல அதுலேயும் ஃபைனல்ல கிளாஷினுடைய விக்கெட் இருக்கு இல்லையா, கிளாஷினுடைய விக்கெட் அப்படின்றத 17வது ஓவரில் எடுக்கிறாரு. இன்கேஸ் கிளாஷினுடைய விக்கெட் அப்படின்றத எடுக்கல அப்படின்னா மேட்ச் தலைகீழா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ ஃபைனல் பார்த்தவங்களுக்கு புரியும் 17வது ஓவரில் அந்த விக்கெட் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஷினுடைய விக்கெட் அப்படின்றத எடுத்து தன்னுடைய இழந்த ஃபார்ம் அப்படின்றத மறுபடியும் கொண்டு வராரு. ஏன் வந்துட்டு ஹேட்ரிக் பாண்டியாக்கு மாற்றான ஒரு ஆல்ரவுண்டர் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்றத ஹேட்ரிக் பாண்டியா ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல வச்சு பூம் பண்ணப்பட்ட ஒரு பிளேயர் மறுபடியும் ஒரு கம்பேக் அப்படின்றத கொடுத்து வெடிச்சு எந்திரிச்சு வராரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பும்ரா அப்படின்னு தான் சொல்லணும். பும்ராவை பொறுத்த வரைக்குமே நேற்று மேட்சஸ்ல ஸ்கை ஸ்கோர் பண்ணிருக்கலாம். ஏன்னா அந்த கேட்சா இருந்தாலும் சரி ஹேட்ரிக் பாண்டியா கிளாஷினுடைய விக்கெட் எடுத்திருக்கலாம். இன்னொரு பக்கத்துல கோலி ரோஹித் இவங்களா இருந்திருக்கலாம். பட் இந்த சீரியஸ் ஃபுல்லாவே இந்தியாவை தன்னுடைய தோள்கள்ல சுமந்தது அப்படின்றது கண்டிப்பா பும்ரா அப்படின்னே சொல்லலாம். இன்னும் ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா பும்ரா வந்துட்டு இல்லை அப்படின்னா இந்தியாவுடைய கேம் எங்கேயோ முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கம்மியான டார்கெட்ஸ் இந்தியா எடுத்து அதை மற்ற டீம்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை சேஸ் பண்ணும்போது எல்லாமே பும்ரா தான் வந்துட்டு அவருடைய வேலை அப்படின்றத கரெக்டாக பார்த்து விக்கெட்ஸ் அப்படின்றத வீழ்த்தினாரு. ஸோ அந்த விக்கெட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் டைமில் வீழ்த்தினதுனால தான் இந்தியா லீக் மேட்சஸ்லையாக இருந்தாலும் சரி சூப்பர் 8லையாக இருந்தாலும் சரி ஒரு மேட்ச்சில் கூட தோக்காம ஃபைனல்லையும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பும்ராவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பில் ரொம்ப பெரிய அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப பெரிய அது லைக் டக்குன்னு வரமாட்டேங்குது, ரொம்ப பெரிய இடம் அப்படின்றது கொடுக்கப்படணும். ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு பாராட்டப்படணும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா அக்ஷர் பட்டேல் அப்படின்னே சொல்லலாம். ஏன் வந்துட்டு அக்ஷர் பட்டேல் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அவருடைய கேம் அப்படின்றதும் ஃபைனல்லையாக இருந்தாலும் சரி செமிஃபைனல்ஸ்லையாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு கேமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் ஃபைனலில் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கை இருக்கார் இல்லையா, சூரியகுமார் யாதவ் இவங்க எல்லாருடைய விக்கெட் அப்படின்றது போனதுக்கப்புறமா சவுத் ஆப்பிரிக்கா வச்சிருக்கக்கூடிய கேம் பிளான் அப்படின்றது வருது. பட் அக்ஷர் பட்டேல் பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து உள்ள வராரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிதானமா விளையாடுறது, இன்னொரு பக்கத்துல அதிரடியா சிக்ஸர்ஸ் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி இருக்கார் இல்லையா, அவரோட நல்ல காம்பினேஷன் விளையாடி டீமுடைய ஸ்கோர் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு பிளேயரா இருந்தாரு. செமிஃபைனல்ஸ்லயுமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண பிளேயரா இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். சூரியகுமார் யாதவ் அவர் பிடிச்ச அந்த ஒரு கேட்ச் இருக்கு இல்லையா, அந்த கேட்ச் இல்லை அப்படின்னா மேட்ச் நேற்று நமக்கு இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேயருமே பார்த்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஃபைனல்ல அவங்களுடைய கேம் பிளே அப்படின்றத கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவங்க கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணியிருந்ததுனால தான் வேர்ல்டு கப் இன்னைக்கு இந்தியாவுடைய கைகளில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீம் பிளே பண்ணி எல்லாருமே நல்லா விளையாடி இருந்தாலும் கூட இனிமேல் வந்துட்டு நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மாவை பார்க்க முடியாது அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஓப்பனராக வந்துட்டு ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னும் போதே அந்த இடத்துல ஏதோ ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். என்னடா ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணலையா அப்படின்ற மாதிரி இருக்கும், ஒன் டவுனில் கோலி இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேருமே பல வருஷங்களாக நமக்கு விவரம் தெரிஞ்சது வந்து என்னுடைய ஏஜ் ஆஃப் குரூப் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்தியா ஓப்பனர்னா அது ரோஹித் சர்மா, ஒன் டவுன்னா அது கோலி அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் பார்த்து பழகிற எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பெரிய ஜாம்பவான்கள் இல்லை அப்படின்றது ரொம்ப பெரிய லாஸ் தான். அதே நேரத்தில் நீ வரக்கூடிய இந்தியன் டீம்ல இருக்காங்க இல்லையா, ஒரு பக்கத்தில் யாதேஷ்வி ஜெய்ஸ்வாலா இருந்தாலும் சரி, இன்னொரு பக்கத்தில் சுப்மன் கில்லா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி யங் டேலண்ட்ஸ்லாம் இருந்தாலும் கூட விராட் கோலி ரோஹித் சர்மா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் இல்லை அப்படின்றது அவங்களுக்குமே ரொம்ப பெரிய லாஸாக தான் பார்க்கப்படும். பட் என்ன பண்ணுறது, லைஃப் இஸ் எ சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முடிவு அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த முடிவை நோக்கி தான் இப்போ விராட் கோலி ரோஹித் சர்மா அவருடைய T20 ஃபார்மேட் அப்படின்றது வந்திருக்கு. நீங்கள் உங்கள் ரெண்டு பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.